கீதம் இசைத்து நின்றோம். அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோம். சந்திரனாய் பெண்ணினத்தின் விடியலுமாய் இறை திட்டம் நிறைவேற உலகில் உதித்தாய். சாதனையின் சந்திரனாய் பெண்ணினத்தின் விடியலுமாய் இறை திட்டம் நிறைவேற உலகில் உதித்தாய். மனுக்குலம் மீட்கப்பட ஆண்டவனின் அடிமை என்றாய். தாயன்பின் மாதிரி தேரழகின் பெட்டகமே, மானிடரின் தாயே நீ, மாமரியே வாழிய நீ. அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோ. உறவில் மனநிறைவில் புது கீதம் இசைத்து நின்றோம். உறவில் மனநிறைவில் புது கீதம் இசைத்து நின்றோம். அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோம். காட்டும் காவலியே, கருணையின் பூரணியே, காத்திடுவாய் எங்களை என் தாயே. வழிகாட்டும் காவலியே, கருணையின் பூரணியே, காத்திடுவாய் எங்களை என் தாயே. சேற்றினில் தாமரையாய் பாவத்தில் வாழ்ந்திடும் மானிடரை கரை சேர்ப்பாய். மாந்தர்களின் குறை தீர்ப்பாய். மானிடரின் தாயே நீ, மாமரியே வாழிய நீ. அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோம். அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோம். உறவில் மனநிறைவில் புது கீதம் இசைத்து நின்றோம். உறவில் மனநிறைவில் புது கீதம் இசைத்து நின்றோம். அன்னையே அம்மா தாய்மரியே, உம்மையே வாழ்த்தி பாடி வந்தோம். மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. பொதுக்காலம் 8ஆம் வாரம். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு
புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 17 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே என்றார். உமக்கு கட்டளை தெரியுமல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாயி, பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் 1863 முதல் 1947 வரை வாழ்ந்தவர் ஹென்றி ஃபோர்டு. ஃபோர்டு கார்கள் என்றால் தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு இருக்கும் ஃபோர்டு கார் கம்பெனியின் நிறுவனர். ஏராளமான பணத்தை ஒரு பக்கம் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அவற்றில் ஒரு கணிசமான தொகையை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கியவர். ஒரு முறை அவர் தனது கார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஓர் இளவயது பொறியாளரிடம், இன்ஜினியரிடம், உன் வாழ்வின் நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், பணம் சம்பாதிப்பது, நிறைய பணம் சம்பாதிப்பது என்று பதில் தந்தான். சில நாட்கள் கழித்து அவன் வேலை செய்து கொண்டிருந்த பகுதி வழியாக வந்த ஃபோர்டு அவனை அழைத்து தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு மூக்கு கண்ணாடியை எடுத்து அதை அணியும்படி சொன்னார். கம்பெனி முதலாளி ஏன் அவ்வாறு செய்ய சொல்லுகிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. இது அவனுக்கு விந்தையாக தெரிந்தது. எனினும் அவர் சொன்னபடி மூக்கு கண்ணாடியை அணிந்தான். இதைவிட விந்தையான ஒரு விஷயம் என்னவென்றால், ஃபோர்டு அணியச் சொன்ன மூக்கு கண்ணாடியின் இரு பகுதிகளிலும் டாலர் நோட்டு ஒட்டப்பட்டிருந்தது. அவன் மூக்கு கண்ணாடி அணிந்தவுடன் ஃபோர்டு அவனிடம், எதையாவது உன்னால் பார்க்க முடிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை என்று சொன்னான். அவனிடமிருந்து மூக்கு கண்ணாடியை பெற்றுக்கொண்ட ஃபோர்டு
அவனை கூர்ந்து நோக்கி, இதற்கு பின்பாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உன் நோக்கம் சரியானதுதானா என யோசி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். பணமும் செல்வமும் அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் வித்தியாசமானவை. வாழ்வில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர அவை நமக்கு உதவுகின்றன. அதாவது வறுமையிலும் வளமையின்மையிலும் வாடும் நம்மை அவை பற்றி கவலை இல்லாமல் வாழும் ஒரு உயர்நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றன. இவ்வாறு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை உயர்த்திய அதே செல்வம், அதே பணம் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு நாம் உயர்வதற்கான மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகின்றன. இப்படிப்பட்ட தடையைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பணக்கார இளைஞனிடம் பார்க்கிறோம். செல்வத்தையும் தாண்டி அவனால் சிந்திக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு செல்வத்திற்கு எதிரானவர் அல்ல, மாறாக செல்வத்தில் சிக்கி கிடக்கின்ற தன்மைக்கு எதிரானவர். இன்றைய நற்செய்தியில் வரும் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது கடினம் என்ற இயேசுவின் வார்த்தைகளை எல்லா பணக்காரர்களும் இறையாட்சிக்கு, அதாவது முழுமையான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு உட்படுவது கடினம் என்று புரிந்து கொள்வது சற்று தவறானதாகத்தான் இருக்க முடியும். மாறாக யாரெல்லாம் செல்வத்தில் சிக்கி கிடந்து அதையும் தாண்டி சிந்திக்க முடியாதவர்களாக, அது தங்களது கண்களை மறைக்க அனுமதிக்கிறார்களோ அவர்கள்தான் நிலை வாழ்வை, அதாவது நிலையான மகிழ்ச்சியை, நிலையான நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இயேசுவின் செய்தியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பாடத்தை தான் ஃபோர்டு அந்த இளைஞனுக்கு கற்றுத்தர முனைந்தார். செல்வம் சம்பாதிப்பதை வாழ்வின் நோக்கமாக கொண்ட மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ செல்வத்திற்குள் சிக்கிக் கொள்கின்றார்கள். செல்வம் தங்கள் பார்வையையும் பாதையையும் மறைக்க அனுமதிக்கின்றனர். செல்வத்தையும் தாண்டி சிந்திக்க முடியாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். இதற்கு மாறாக செல்வத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக மட்டும் பார்க்கின்றவர்கள் அதையும் தாண்டி இருக்கின்ற வாழ்வியல் அம்சங்களான உறவு, கடவுளுடைய இரக்கம், தியாகம் போன்றவற்றை தேடுகின்றவர்கள் வாழ்வின் முழுமையை, நிறைவை அனுபவிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஜெபம். இறைவா, செல்வத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து வைத்திருக்கிற நாங்கள் அதன் எல்லையையும் புரிந்து வைத்துக் கொள்ள வரம் தாரும். ஆமென். முடிவில்லாத வாழ்வு பெற வழி கூறும் என்று அடிபணிந்து பணக்கார வாலிபன் கேட்டான். முடிவில்லாத வாழ்வு பெற வழி கூறும் என்று அடிபணிந்து பணக்கார வாலிபன் கேட்டான். தந்த அன்பு ஏற்றுவோ பணிந்து கேட்ட அவனிடம் வாழ்வின் பெருமை தன்னையே எடுத்து சொன்னாரே. தந்த அன்பு ஏற்றுவோ பணிந்து கேட்ட அவனிடம் வாழ்வின் பெருமை தன்னையே எடுத்து சொன்னாரே. முடிவில்லாத வாழ்வு பெற வழி கூறும் என்று அடிபணிந்து பணக்கார வாலிபன் கேட்டான். கொலை செய்யக்கூடாது, களவு கூடாது, விலையில்லாத கற்பு நெறி தவறக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, களவு கூடாது, விலையில்லாத கற்பு நெறி தவறக்கூடாது. நிலை மாறினும் பொய் சொல்லக்கூடாது, நாம் நிலை மாறினும் பொய் சொல்லக்கூடாது. நம்மளை போன்ற பெற்றோரை மறக்கவே கூடாது. கொடிய கள்ளல் கற்பனையும் கருவிகள் தானே. ஓ மகன்
தன்னையும் தள்ளி வைத்தார்.